உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றிய விவரங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த 4வது செய்திக்குள்ளே நாம் போகலாம். கடந்த செய்தியிலே இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் என்று சொன்னோம். அவர் எந்தெந்த விதத்திலே ஜெயம் எடுத்தார் என்று கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை கொண்டு பார்த்தோம். அதில் இன்னும் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் என்று சொன்னால் பிசாசுக்கு மேலே ஜெயம் எடுத்தார், பாவத்துக்கு மேலே ஜெயம் எடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை நமக்கும் தேவனுக்கு நடுவிலாராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அந்த விதத்தில் ஜெயம் எடுத்தார். பிறகு அந்த விருத்த சேதனம் கூட பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு பதிலாக ஞானஸ்நானம் வருது. அந்த ஞானஸ்நானம் கூட இல்லாத சிலுவைக்கு அந்த சிலுவையில் இருந்த கள்ளன் பரலோகம் போனதை பற்றி நமக்கு தெரியும். ஆதலால் இந்த மாதிரியான அந்த நியாயப்பிரமாணங்களை நம்மை விட்டு நீக்கியதே ஒரு பெரிய ஜெயந்தானே. இயேசுவானவர் அவர் பாவத்து மேலே ஜெயம் எடுத்தார், பிசாசு மேலே ஜெயம் எடுத்தார். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து போட்டார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நமக்கும் தேவனுக்கு நடுவில் இல்லை. அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கவா? கொலோசையர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. அது என்னது? 10 கற்பனைகள். அது எதுக்கு? நமக்கு எதிரடையாக இருக்கான். இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இதை செய்யாத அதை செய்யாத, ஆனால் அவன் செஞ்சு விடுவான். அதனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மனுஷனுக்கு எதிரடையாக இருக்கான். அப்படி எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதாவது அந்த தேவன் தன்னுடைய கையினால் எழுதின அந்த 10 கட்டளை ஆகிய அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து, எது தேவனுக்கு நடுவில், தேவனுக்கு நமக்கு நடுவில் இந்த கையெழுத்து, இந்த 10 கற்பனைகள் இல்லாதபடி அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை 10 கற்பனை எடுத்து இயேசு சிலுவையில் அரைஞ்சு விட்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசுவானவர் 10 கட்டளையவே எடுத்து சிலுவையில் அரைஞ்சு விட்டார். இந்த 10 கட்டளைகள் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு தேவனோட கூட நம்ம போய் சேர விட மாட்டேங்குது. 10 கற்பனை நம்மளை தேக்குது. 10 கற்பனைக்கிட்ட போனோம்னே அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை பாவம் செய்ய வச்சுருது. ஏன்னா அந்த 10 கற்பனைகளை ஒருவனு நிறைவேற்றினவன் இல்லையே. இயேசு ஒருத்தர் மட்டுமே 10 கற்பனைகளை நிறைவேற்றியவர். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் எப்படி பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்த 10 கற்பனைகளை நிறைவேற்றினாரோ அதுபோல் நாமும் அவர் தந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த நியாயப்பிரமாணத்தை மட்டுமல்ல, இதை விட மேலாக நாம் நிறைவேற்றுகிறோம். எப்படி? விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் குறைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபசாரம் செய்தாயிற்று என்று. இவர் இந்த சட்டத்தை கடினமாக்கிட்டார். பழைய ஏற்பாட்டில் விபசாரம் செய்தாதான் விபசாரி. ஆனால் இப்போ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாவே போச்சு. அப்போ நம்ம இப்போ இச்சையோடு பார்க்காம இருக்க உதவி செய்கிறார்ல. நாம் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் யாரையும் இச்சையோடு பார்க்கறது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம யாருமே ஒருத்தரையும் இச்சையோடு பார்க்கறது இல்லை. அப்போ அவன் விபசாரம் செஞ்சாதான் இவன் நம்ம பார்க்கறதே இல்லையே. ஏனென்றால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால் அவர் ஆவிக்கேற்ற பிரகாரம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இச்சைகள்லாம் வராதபடிக்கு அவர் தடுக்கிறார். அதை மீறி நம்மளாக இச்சைக்குள்ளே போகக்கூடாது. அதைத்தான் யாக்கோபு 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு.
அப்போ நம்ம இச்சையாக இல்லாத அளவுக்கு நம்மளை ஆக்கிட்டார். அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டார். நியாயப்பிரமாணத்தில் இச்சையாதே அப்படி எழுதியிருக்கு. நமக்கு தான் இச்சையாமல் இருக்கிறதுக்கே ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரு. அப்புறம் இங்கிட்டு இச்சிக்கிறது, அப்புறம் எந்த ஸ்திரியை இச்சையோட பார்க்கறது, அந்த வியாபாரமே இல்லை. அப்போ 10 கற்பனைகளையுமே இயேசு எடுத்து சிலுவையில் ஆணி அரைஞ்சு சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அதான் சொன்னேன், இவங்கெல்லாம் இயேசு சிலுவையில் அறைகிறாங்க. ஆனால் அவர் 10 கற்பனை எடுத்து சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ பாவத்து மேலே வெற்றி, பிசாசு மேலே வெற்றி. இந்த 10 கற்பனை எடுத்து மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவில் இருக்க இதை எடுத்து சிலுவையில் ஆணி அரைஞ்சு அதுலேயும் ஜெயமா முடிச்சு விட்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வெற்றியை நீங்கள் இன்னொரு கோணத்தில் பார்க்கணும். அப்போ சிலுவையில் வெற்றி சிறந்தாரே, சாத்தானை பிடிச்சி கட்டி உடனே நரகத்தில் தள்ளிட்டாரா? இல்லையே. ஒரு கத்தி எடுத்து சண்டை போட்டு தேவனுடைய சேனையும் பிசாசுடைய சேனையும் யுத்தம் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ இஸ்ரவேலர் தேவனுடைய சேனை, பெலிஸ்தர் பிசாசுடைய சேனை. அவர்கள் யுத்தம் பண்ணுறப்ப அங்கே மனுஷர்கள் தான் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய சேனையும் பிசாசுடைய சேனையும் அப்படி அங்கே யுத்தம் நடக்கிறது. இப்பொழுது இயேசு ஜெயம் எடுக்கிறார். இன்றைக்கி கவனிங்க, இஸ்ரவேலர் ஜெயம் எடுத்தார்கள், இயேசு ஜெயம் எடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள், இயேசு ஜெயம் எடுத்தார். ஓகே, அங்கே இயேசு சிலுவையிலே அந்த பிசாசின் மேல் ஜெயம் எடுத்த போது என்ன எடுத்தாருன்றீங்க? பிசாசை கொன்றலை. நம்ம நினைக்கிற பிசாசை கட்டி நரகத்தில் தள்ளிட்டாரு, இல்லாட்டி பிசாசு அப்பயே கொன்று இருப்பார். கேட்டால் என்ன எழுதியிருக்கு? சிலுவையிலே அவர் பிசாசுடைய தலையை நசுக்கினார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அப்படி தானே சொல்லியிருந்துச்சு. அப்போ தலையை நசுக்கினதோடு இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கிறான், இன்னும் பூமியில் தான் இருக்கிறான், இன்னும் பூமியில் எல்லா ஜனங்களையும் பாவத்துக்குள்ளாக்கி கொண்டு செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் இன்னும் பிசாசுன்னா நரகத்துக்கு போகலைங்க. இந்த பிசாசு கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் அந்த நோவா காலத்தில் பெண்களை சௌந்தரியவார்கள் என்று கண்டு அவர்களுக்குள் தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டு அங்கே ராட்சத சந்ததியை பிறப்பித்த அந்த பிசாசு கூட்டம் மட்டும் உடனடியாக பாதாளத்தில் தள்ளப்பட்டது. இயேசு மரித்த பொழுது அந்த தூதர்கள்ட்டையும் போய் இந்த வந்துட்டேன் பார்த்தியா, ஜெயித்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்தார். ஆக இயேசு சிலுவையில் வெற்றி சேர்ந்தார்னா பிசாசை கொன்றலை, அல்லது பிசாசை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளிடல. அப்போ என்னையா வெற்றி சிறந்தார் நீங்கள் கேட்கலாம். இயேசு ஒரு ஒழுக்க ரீதியான விதத்தில் வெற்றி சிறந்தார். ஒரு டிசிப்ளின், நம்ம பிள்ளைங்களை நாம் டிசிப்ளின் பண்ணணுங்கிறோம். என்னத்துக்கு டிசிப்ளின் பண்ணுறோம்? கர்த்தருடைய வழியில் செவ்வையான நற்குணசாலிகளாக வாழணும்னு நம்ம அவங்கள டிசிப்ளின் பண்ணுறோம். ஒரு மாரல் வேல்யூ, இவங்க எதை செஞ்சாலும் இட் இஸ் மாரலி கரெக்ட். அவங்க எந்த விதத்திலும் தப்பு செய்யாமல் எல்லாத்தையும் நீதியாக சரியாக ஒரு நல்ல ஒழுக்கம். இந்த நம்ம ஸ்கூலில் எல்லாம் மாரல் கிளாஸ் வைக்கிறாங்க, நல்ல ஒழுக்கம். அப்போ நல்ல ஒழுக்கத்தை நம்ம ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்குறோம். இங்கே நல்ல ஒழுக்க ரீதியான விதத்தில் இயேசு ஜெயம் எடுத்தாருங்கிறத பார்க்கணும். இங்கே பைபிளில் நீங்கள் வாசிக்கிறப்ப அநேக இடங்களில் அக்கிரமக்காரர்னு நீங்கள் பார்ப்பீங்க. யார் அக்கிரமக்காரர்? கிரமமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்கள் அக்கிரமக்காரர்கள். மாறுபாடானவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபாடாய் பேசுகிற செயல்படுகிற ஆட்கள். இந்த சாதாரண விஷயம் எடுத்துக்கோங்க, மாறுபாடான
அக்கிரமமான கிரமமில்லாத ஒரு வாழ்க்கை, என்னை தேவையாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவர் என்ன சொன்னாக்க இவன் உன்னை தேவையாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபாடான தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல், ஒரு கிரமமான வாழ்க்கையை வாழாமல் எப்படி வேணாலும் வாழ்கிறது அப்படி சொல்லக்கூடிய. அப்போ நல்ல ஒழுக்கம்னா எதன் அடிப்படையிலே நல்ல ஒழுக்கம்? தேவனுடைய நியமங்களின்படி நல்ல ஒழுக்கம். நம்முடைய மனசாட்சிக்குள்ளே தேவன் நியமங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் எழுதி அவருடைய மனதிலே நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை இன்றைக்கி அவருடைய சட்டத்திட்டங்கள், கிறிஸ்துவன் பிரமாணங்கள் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் எது ஒழுங்கு எது ஒழுங்கற்றது என்று நம்முடைய இருதயத்திலே தெரிகிறது. அப்படியானால் ஒழுங்கான விதத்தில் நாம் செயல்படுகிறோம். அப்படி கிரமமான, இப்போ காலையில் எழுந்திரிச்சா பல்ல விளக்கணும், முகம் கழுவணும், குளிக்கணும், அப்படி காலை கடன்களை முடித்து அடுத்த மற்ற காரியங்களுக்கு ஆயத்தமாகணும். நான் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்க மாட்டேன். நான் 9-10 மணிக்கு தான் பல்லு விளக்குவேன். காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பல்லு விளக்குவேன். இது ஒரு கிரமமா? இதுதான் அக்கிரமம். எப்போ பார்த்தாலும் ஒரு முகம் கழுவாத ஒரு முகத்தோட தூங்கல் முகத்தோட அப்படியே வந்து நின்னா அது நல்லா இல்லை. அதனால் அது ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்கிறது, கிரமமான வாழ்க்கை. அக்கிரமம் வந்து கிரமத்துக்கு மாறானது. கிரமமான வாழ்க்கை பைபிளில் நீதிமொழிகள் வாசிக்கிறப்ப நீங்கள் மாறுபாடான இருதயம், மாறுபாடான வார்த்தை அப்படியெல்லாம் நிறையா வரும். என்ன மாறுபாடு? தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபாடாக பேசுகிறது, நினைக்கிறது, செய்கிறது. அப்போ மாறுபாடான எண்ணங்கள், கிரமமான வாழ்க்கை இல்லாமல் போகிறது. அதான் அங்கே இந்த கிரமம் இல்லாத மாறுபாடான காரியங்கள் நம்ம பிசாசுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். கிரமம் இல்லாத மாறுபாடான வார்த்தைகளுடையவர்கள் பிசாசுக்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அதனால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க ரீதியாக நல்ல ஒழுக்கத்தை உடையவர்களாய் நாம் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். இந்த பிசாசு இந்த நல்ல ஒழுக்கம் உடையவராக இந்த இயேசு இல்லாதபடிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஓட்டையை உண்டாக்கிடலாமா அப்படின்னு பார்த்தான். இவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பா எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு. அவன், ஐயோ நான் வந்து உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இருக்க, நீர் இடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வரலாமா அப்படின்னு அவன் கேட்க, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் ஒரு ஒழுக்க ரீதியாக ஒரு கிரமமான வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு. அப்புறம் இவர் தான் ராஜா, இவர் எனக்கு வரி செலுத்தணும். ஆனால் வரியை செலுத்துன்ட்டார். போய் காசு இல்லை, போய் ஒரு மீனை பிடி, அது உள்ள வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்து உனக்கு எனக்கு வரியாக செலுத்திடுன்ட்டார். குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். அதாவது அவருடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அவர் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு இடத்துல கேட்கிறாரு, என்னிடத்துல பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும்னு கேட்டார். ஒருத்தருமே குற்றம் சாட்டலையே, யாருமே அவர்கிட்ட நீ இந்த குற்றம் செஞ்சேன்னு சொல்லலையே. குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் அப்படி தான் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். அக்கிரமங்கள், இந்த மாறுபாடான வார்த்தைகள் அதெல்லாம் தொலையணும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஒழுங்காக வாழ்க்கையை வாழணும். இதுதான் நல்ல வழின்னு தெரிஞ்சால் அந்த வழியில் தான் வாழணும். இது புதுசு புதுசாக என்னத்தையாக பார்க்குறேன்னு போய் எங்கேயா மாட்டக்கூடாது. தாமார் வந்து என்ன செஞ்சான், நான் அந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறேன்னு போனான். பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் ஊரை சுற்றி பார்க்க போகிறேன்னு போய் யாக்கோபுடைய குமாரத்தி தாமார் அங்கே போய் மாட்டிக்கிட்டா. எவனோ ஒருத்தன் இவளை பிடிச்சி வச்சுக்கிட்டான், மனைவியாக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டான். அங்கே ஆபத்து வந்துருச்சு. அங்கே எங்கேயோ ஒரு ஒழுங்கு, இந்த ஊர் இருக்கிற நிலைமையில் இப்படி பொம்பளை பிள்ளைங்க தானாக சும்மா எங்கேயோ அங்கெங்கே தனியாக போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. ஆனால் ஒழுங்கற்றவர்கள் கிரமம் இல்லாமல் நான் அங்கே போயிட்டு வந்தேன், இத்தனை போயிட்டு வந்தேன், ராத்திரி 8 மணி ஆச்சு நான் அங்கே போயிட்டு வந்தேன், அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்போ ஒரு கிரமமான வாழ்க்கை வாழணும். இயேசு அப்படி வாழ்ந்து காட்டினார். ஒரு மாறுபாடான வார்த்தை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பிதா என்ன பேசினாரோ என்ன காட்டினாரோ அதுதான் செஞ்சார், வேறு ஒன்றும் சொல்லலை, செய்யலை.
அப்படியான இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு கிரமமான தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து போகிற அந்த வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண வாழ்க்கை ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. இப்போ ஒரு பாவம் செய்கிறதுங்கிறது அது வேற. ஆனால் நல்ல ஒழுக்கங்கிறது அதை விட மேன்மையானது. ஏன்னா நல்ல ஒழுக்கம் கெடுறப்ப தான் பாவமெல்லாம் வந்துடும். அப்போ ஒழுக்கமே நல்ல ஒழுக்கமாக இருக்கும்போது அந்த பாவத்துக்கிட்டே நம்ம போக மாட்டோம். அப்போ அக்கிரமம் என்ன செஞ்சிருது? பாவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்புறம் பாவத்தில் மாட்டிக்கிறான். இச்சை வருது, பாவம் வந்துடுது, மரணம் வந்துடுது, முடிவில் நரகமும் வந்துடுது. அப்போ முதல் படி இந்த பிசாசை தோற்கடிக்கிறதுல, பிசாசின் மேலே ஜெயம் எடுக்கிறதுல முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா கிரமமான ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் போகலாம், டைம் போகலாம், அப்படியே ஆடி அசைஞ்சு வர்றது, பாட்டு இப்போ தானே முடியும், அப்புறமேலு போய்க்கலாம் அப்படின்னு வர்றது அக்கிரமம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால் ஒழுங்காக நம்முடைய நடக்கிறது கூட உள்ளுக்க ஒரு நிமிஷம் எந்திரிக்கிறோம்னா நடக்கிறது ஒரு பயபக்தியோடு நடக்கணும். ஏன்னு இப்படியே தங்காஞ்சியாக நடந்துக்கிட்டு இருந்தால் அக்கிரமம். அது பலனை கொண்டு வந்து விட்டுவிடும். இந்த அக்கிரமங்கள் மாறுபாடான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபாடாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது, அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்க. இதிலெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லைங்க. எதையாவது சொல்லிக்கிட்டு கடைசியில் போய் பாவத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்படியானா இப்படி ஒழுக்க ரீதியான ஒரு வாழ்க்கை இருந்தது. இயேசு அந்த ஒழுக்க ரீதியான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், அவர் வரி கட்டினார், அவர்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் அடித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அது பரிசேயரை இல்லை சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவங்க போய் வேறு கேள்வியெல்லாம் கேட்டு மாட்டி விடலான்னு பார்க்குறாங்க. அவர் இன்னொரு கேள்வியை கேட்டார். ஆமாம், அந்த மேசியா யாருன்னு கேட்டார். தாவீதின் குமாரன்னு அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ இவர் பிடிச்சிக்கிட்டார். தாவீது அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு மாட்டி விட்டார் அவங்கள. அவங்க அதோட அந்த பரிசேயர்களும் வாயடைச்சு போச்சு. முதல்ல இந்த மாதிரி புருஷன் மனைவி இருந்தாங்க, புருஷன் செத்து போயிட்டான், அவளை இன்னொருத்தன் அந்த சகோதரன் ஏற்றுக்கிட்டான், அப்போ அவனும் செத்து போயிட்டான், அப்போ அவனுடைய சகோதரன் இப்படி 7 பேருக்கு அவள் மனைவியாக இருந்தாலும் உயிர்த்தெழுதலில் யாருக்கு மனைவியாக இருப்பா அப்படின்னு கேட்டப்போ பெரிய கட்டிக்காரத்தனமாக கேள்வி கேட்டதாக நினச்சாங்க. அங்கே ஒத்தடியாக போட்டார். அங்கே உயிர்த்தெழுதலும், அந்த உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, புருஷன் மனைவி வாழ்க்கையெல்லாம் இல்லைன்னு விட்டார். அங்கே தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமின் தேவனு, ஈசாக்கின் தேவனு, யாக்கோபின் தேவன்னு சொல்லிவிட்டு அவர் மரித்தோருடைய தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருடைய தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு அப்படியே ஃபங்க் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்போ நம்ம அப்படி தான் சொல்கிறோம், ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்கிறோம், அப்போ 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 அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள நம்ப வச்சுவிட்டாரு. அந்த ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. இவங்க சும்மா தார்மாராக எதையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள இவர் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, அங்கே சதுசேயரை அப்படி வாய் அடைச்சிட்டு பரிசேயரை அவங்க ரொம்ப படித்ததாக நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டவுடனே அவங்களும் அதோடு விழுந்துட்டாங்க. அதுக்கு மேலே ஒருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படியானா மற்றவர்களுக்கு போதிக்கிற இவர் எந்த ஒரு விஷயத்திலும் குற்றஞ்சாட்டப்படாத அளவுக்கு வாழ்ந்திருந்தாரே, அதை நினைத்து பாருங்கள். அப்போ நல்ல ஒழுக்க ரீதியான ஒரு விதத்தில் அவர் இருந்தார். பிலாத்து அவரை பார்த்து இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், யூதருடைய ராஜாவாகிய இவரை நான் என்ன செய்ய வேண்டும்? இவங்க ஏற்றுக்கலை, ஆனால் அவன் ஒத்துக்கிட்டான். யூதருடைய ராஜாவாகிய இவரை நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்குறான். அப்போ அவன் இவர் யூதருடைய ராஜான்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு? இவரை காட்டி கொடுத்த யூதாசு, ஐயையோ நீதிமான காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்தேன்னு போய் நாண்டு கொண்டு சாகுறான்.
அப்போ இவரை காட்டி கொடுத்தவன் கூட அவரை நீதிமான்னு சொல்லிட்டான். அவர் ஒழுக்க ரீதியாக அவர்கிட்ட எந்த குற்றமும் காண முடியாமல் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, அங்கே சிலுவையில் அறைந்த அந்த அந்த ரோம சேவர்களுக்குள்ளே நூற்றுக்கு அதிபதி பார்த்து, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்னு அவன் சொல்லி, யாருங்க புறஜாதி மனுஷன், அவன் சொல்கிறான் இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி, பிலாத்துவனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல, யூதாஸ்னால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல, மற்ற சீஷர்கள் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிட்ட பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்னப்ப அவங்க இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலை. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராயிருந்தார், ஆபத்தில் சிக்கினவர்களை காப்பாற்றுகிறவராயிருந்தார். அந்த விபச்சாரத்தில் சிக்கின ஸ்திரீயை கூட அவர் மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்து மூலமாக கெட்டிக்காரத்தனமாக நடக்கிற எல்லாரையும் அவர் ஒரு விதத்தில் குற்றப்படுத்தி விட்டார். நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்கள் சீஷர்கள்லாம் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து சாப்பிட்றாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, அப்படியெல்லாம் சொல்லி குற்றப்படுத்துகிறீங்களே. ஏப்பா, நீங்கள் எல்லோரும் பரிசேயர் சதுசேயர் ஆசாரிகள் எல்லாரும் நீங்கள் போய் ஓய்வு நாளில் அந்த ஆலயத்தோடைய வேலையை பார்த்தா கூட, அந்த நாளில் விருத்த சேதனம் பண்ணால் கூட நீங்கள் உங்களை பரிசுத்தம்னு சொல்லிக்கிறீங்களே, அந்த வேலை செஞ்சீங்கல்ல அப்படின்றார். அப்புறம் ஒரு ஆடு குழிக்குள்ளே விழுந்துட்டா தூக்கி விடாமல் எவனாவது இருப்பானா? ஓய்வு நாளில் தூக்கி விடுவீங்கல்ல, அப்போ அதெல்லாம் பாவம் இல்லைன்றீங்க. அப்போ நான் ஓய்வு நாளில் ஒருத்தரை சுகமாக்குனது பாவம்னா சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வாயடைச்சி போச்சு. அப்போ இவர் எல்லா விதத்திலும் தன்னை நீதியாக பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளையாக காத்துக்கொண்டே வந்திருக்கிறார். இதை ஏன் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த பிசாசு இயேசுக்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்தான். அதில் இவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்து முடிக்க வரைக்கும் ஒரு விதத்தில் கூட குற்றஞ்சாட்டப்பட அவர் மேலே குற்றச்சாட்டப்பட முடியலை. இவரை குற்றச்சாட்டவே முடியலை. இவர் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி அங்கே பாபிலோனில் இருந்தபோது இவன்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி இவனை போட்டு தீட்டிடணும். ஏன்னா ராஜா இவனை மேலும் மேலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். இவன் எபிரேயன், இங்கே நம்ம நாட்டில் நம்ம நாட்டே ஆள்றதுக்கு இவன் பெரிய பெரிய ஸ்தானத்துக்கு போய்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு இவன் மேலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சி இவனை ஜெயிலில் தள்ளிடணும், ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட குற்றம் தேடுறாங்க. கடைசியே தேடி தேடி பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் வணங்குற தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாதான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட குற்றம் உண்டாகிற மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்னது, தரியு ராஜாக்கிட்ட போய், ராஜாவே 1 மாதத்துக்கு நீர் தான் கடவுளாக இருக்கணும், இந்த 1 மாதத்தில் உம்ப தவிர வேறு ஏதாவது கும்பிட்டான்னா அவனை சிங்கக்கவியில் போடணும், அப்படி ஒரு சட்டம் போடுங்கன்னு. அவனு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை கடவுளாக கும்பிடணும் அவ்வளோதானே, கும்பிடட்டும்னு சொல்லி அவனு சட்டத்தை எழுதி சீல் வச்சு விட்டான். அடுத்த நாளே வர்றாங்க. தானியேல் என்ன செய்கிறான்னு பார்க்க, அவன் எருசலேம் பக்கமாக சன்னலை திறந்து வச்சுட்டு அங்கே கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓடி போய் அங்கே சொல்கிறாங்க, ராஜாவே தானியேல் இப்படி பண்ணுறான். தானியேலை விடுவிக்கணும்னு ராஜா முயற்சித்தப்ப கூட விடலை. இவங்க மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தின் சட்டப்படி சீல் வச்சா அதை மாற்றக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்ட்டானுங்க. கடைசிக்கு அவனை அந்த சிங்கக்கவியில் போகிறதுக்கு விட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், தூக்கமே வரலையா. காலையில் எந்திரிச்சு போய், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு தானியேலே கூப்பிட்டு கேட்குறான். ஆமாம் ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பாக ஒரு அக்கிரமம் செய்யலை, உமக்கு முன்பாக நான் நீதிகேடு ஒன்று செய்யலை, அதனால் தேவன் தமது தூதனை அனுப்பி இந்த சிங்கத்தோட வாயெல்லாம் கட்டி போட்டாருன்னு. அதில் என்ன பார்க்குறீங்க, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், அந்த தானியேல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசு அப்படி இருந்தார்.
இயேசு குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். அதனால் பிசாசின் மேலே ஜெயம் எடுத்தார். பிசாசு இவரை பாவம் செய்ய வைக்க பார்க்குறான். அதில் ஒன்றுலேயுமே இவர் சிக்கலை. அப்போ இவர் பாவத்துக்கு இடம் கொடுக்கல, பிசாசுக்கு இடம் கொடுக்கல. கடைசியில் சிலுவைக்கு போகிறப்ப கூட சொல்கிறாரு, ஏதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி பிதாவே இப்படி சித்தம் ஆக கடவுது. இவருக்கு சிலுவைக்கு போக பிடிக்கல, பயமாக இருக்குது, மரண மேல் விழுந்தது. கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த சிலுவை பாடு இல்லாமல் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாரும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் இடம் இல்லை. அப்போ பிதாவின் சித்தத்துக்கு என்னை ஒப்புவிக்கிறேன். அப்போ அந்த ஒழுக்க ரீதியான விஷயத்தில் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறேங்கிறார். சிலுவையில் இருந்தபோது கூட ஆத்திரம், கோபம், வருத்தம், வேதனை எல்லாம் பெருகுகிறது நேரத்தில் இவங்க பேசுகிறத கேட்டால் சிலுவை இப்படி ஆணியை பிடிக்கிட்டு இறங்கலாம் போல இருக்குது. பொறுமையாக, நீடிய பொறுமையாக அது எல்லாவற்றையும் சகித்தார். அப்போ பிசாசின் மேலே வெற்றி சிறந்தாருங்கிறது பிசாசை கொல்றது இல்லை, பிசாசை பாதாளத்துக்கு அனுப்புறதும் இல்லை. அப்போ எப்படி வெற்றி சிறந்தாருன்றீங்க? பிசாசு எந்தெந்த விதத்தில் பாவம் செய்ய வைக்க முயற்சித்தானோ அதில் எதுலேயுமே அவனுக்கு இடம் கொடுக்காம ஒழுக்க ரீதியான விஷயத்தில், மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு மாரல் வேயில், ஒழுக்க ரீதியான விஷயத்தில் இவர் ஜெயம் எடுத்தார். பின்னாடி ஒரு நாள் அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, இந்த பிசாசு எல்லாத்தையும் அக்னி கடலில் தள்ளுறது வருது, அது வேறு, அது பின்னாடி வர்றது. ஆனால் சிலுவையிலே அந்த பிசாசுடைய தலையை நசுக்கினார், அவ்வளவுதான். இன்றைக்கு இன்னும் அவன் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறான். யோபுகிட்ட சொன்னான்ல, யோபு விஷயத்தில் சொன்னான்ல கர்த்தர்கிட்ட போய், எங்கேருந்து வர்றேன்னா பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படி இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கேன். சிக்கினிங்கன்னா போட்டு பார்த்துருவேன். கர்த்தர் சொல்கிறாரு, எவனையாவது விழுங்கலாமென்று வயதேடி சுற்றி திரிகிறான்னு. யாரை விழுங்குவேன்? நீயெல்லாம் போய் மாட்டினா விழுங்குவேன். நம்ம யார் போய் அங்கே மாட்டுறது? நம்ம யாரும் மாட்டக்கூடாது, நம்ம யாரும் சிக்கக்கூடாது. நம்ம ஒழுக்க ரீதியாக ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தால் அவன் நம்மளை பிடிக்க முடியாது. நம்முடைய ஒழுக்கம் இல்லாமல், கிரமம் இல்லாமல், அக்கிரமத்தில், அவருடைய வார்த்தையின்படி இல்லாமல் மாறுபாடான வார்த்தையின்படி செய்கிறது, அப்போ தான் நம்ம ஒழுக்கம் கெடுது. அப்போ ஒழுக்க ரீதியாக நம்ம சரியாக இல்லை. அப்புறம் மெதுவாக போய் இச்சைக்கு போயிடுவான், அப்புறம் பாவத்துக்கு போயிடுவான், அப்புறம் மரணத்துக்கு போயிடுவான், அப்புறம் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ முதல் படி என்னது? இச்சை அதிர்ப்பாயாக. அப்போ ஒழுக்க ரீதியான விஷயத்தில் சரியாக நடந்துக்கிட்டு இருந்தால் இச்சையே நமக்கு வராது. அதான் நான் சொன்னேன், ஒரு விபசாரம் செஞ்சால் தான் விபசாரி, ஆனால் ஸ்திரீயை இச்சோடு பார்த்தாவே விபசாரின்னு இவர் சொல்லிவிட்டார். இப்போ என்ன நடக்கிறது? நாமும் கூட யாரையுமே ஒரு இச்சையோடு பார்க்கறது இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அதில் நடக்கும்போது நாம் பரிசுத்த ஆவியிலே ஜெயமுள்ளவர்களாய் நடக்கிறோம். கடைசியிலே சொல்லுகிறேன், இயேசு சிலுவையிலே ஜெயமடித்தார். கொலோசையர் 2:14-15 வசனங்களின்படி. ஆனால் இந்த ஜெயம் ஒரு ஒழுக்க ரீதியானது. அவர் பிசாசின் தலையை நசுக்கினார், ஆனால் அவனை கொல்லவில்லை, அவனை பாதாளத்துக்கு அனுப்பவில்லை. ஆனால் அவன் இவரை குற்றம் சொல்கிற அளவுக்கு எதுவும் செய்யலை. இவர் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவராக வாழ்ந்தார். அவனோட யுத்தம் பண்ணி அவனை நரகத்தில் தள்ளலை. ஆனால் இந்த விஷயத்தில் தோற்கடிச்சிட்டார். என்னை பாவம் செய்ய வச்சு பாருடா, என்னை பாவம் செய்ய வைக்க பாரு, என்னென்னமோ அவன் முயற்சி பண்ணான், இவர் மாட்டேன்ட்டார். அப்போ இந்த விதத்தில் இயேசு பிசாசை ஜெயித்தார். அது மட்டும் இல்லை, இந்த 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணம் அதை எடுத்து சிலுவையில் ஆணி அறைந்தார். அப்போ நமக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்த நியாயப்பிரமாணம் காண போச்சு. இப்போ நம்ம தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அதுக்காக தானே வந்தார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறவராம். அதற்காக வந்தார். இப்பொழுது உங்களையும் என்னையும் தேவனோடு கூட இணைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.